Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப டேஸ்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த இட்லி பொடியை வச்சு ரொம்பவே டேஸ்டான பொடி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1/2 கப் அளவு உளுந்தம் பருப்பு எடுத்துக்கலாம். நீங்க எந்த கப்ல உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்லயே மற்ற எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு உளுந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். உளுந்துலேருந்து நல்லா வாசனை வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த பூண்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூண்டு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியாக தான் அரைப்போம், அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் நான் காரத்துக்கு 9 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்து விட்டுட்டு இதையும் நம்ம உளுந்து வச்சுருக்கிற அதே பிளேட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1/2 கப் அளவு உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு எள் எடுத்துக்கலாம். கருப்பு இல்லை வெள்ளை எள் எது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இந்த எள்ளை வறுத்து விட்டுக்கோங்க. எள் நல்லா பொரிஞ்சால் மட்டும் போதும். இது கருத்து போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட இட்லி பொடி எல்லாமே கசந்த மாதிரி ஆகிடும். அதனால நல்லா பொரிய விட்டுட்டு உளுந்திருக்கிற அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேனில் ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சூடேறின உடனே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை நான் பிச்சுட்டு இதை பொரிய விட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம உளுந்திருக்கிற அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பல்ஸ் மோடில் ஒரு 3 தடவை மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பூண்டை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்ட்டான திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி ரெடி. இதை வச்சு நம்ம எப்படி பொடி இட்லி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ இட்லி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 மினி இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இட்லி பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.